வாழ்வை தேடிச் சென்ற இடத்தில் வாழ்க்கையை முடித்த ஈழத்தமிழ் இளைஞன் துயரத்தை ஏற்படுத்திய சம்பவம். ஆஸ்திரேலியாவில் இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் புகலிட கொள்கையே அவரின் மரணத்திற்கு காரணம் என தமிழ் அகதிகள் பேரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ் அகதிகள் பேரவை மேலும் தெரிவித்துள்ளதாவது: தன்னைத்தானே தீக்கிரையாக்கிக் கொண்டு இளைஞன் மரணம். 23 வயதேயான இந்த இளைஞனை ஆஸ்திரேலிய அரசாங்கமும் அரசாங்கத்தின் அகதிகள் மீதான மோசமான கொள்கைகளுமே படுகொலை செய்துள்ளது. அவனது மரணப்படுக்கையின் கடைசி நொடிகளில் அவரோடு கூட இருந்த ரதி கூறியது இதுதான்: பல எதிர்கால கனவுகளோடும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற இலட்சியத்தோடும் வாழ்ந்த 23 வயது இளைஞனே மனம். உள்நாட்டு போரில் பாதுகாப்பு தேடி வந்த ஒரு இளைஞனை இந்த நாட்டின் மனித தன்மையற்ற அகதிகளுக்கு விரோதமான போக்கு, அதன் மூலம் அவன் சந்தித்த தனிப்பட்ட சமூக பிரச்சனைகள் வாழ்வின் மீதான நம்பிக்கை இழக்கச் செய்ததோடு இனி வாழ்வதே வீணென்று இத்தகைய பாரதூரமான முடிவை எடுக்கச் செய்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் எத்தனையோ அப்பாவி அகதிகள் அகால மரணங்களை நாங்கள் கடந்து வந்துள்ளோம். இதோ இன்று இன்னொரு இளைஞன். இன்றைக்கு போராடி கொண்டிருக்கும் பல தமிழ் அகதிகள் போல் பாதுகாப்பற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நாள் விடியலையும் தங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு விடும் என்ற கனவுகளோடு இங்கிருந்து ஆபத்து நிறைந்த தங்கள் நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டு விடுவோமோ என்ற பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல அகதிகளின் ஒருவரின் மரணம் இது என்றும் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. கிறிஸ்தவ குடும்பத்தை பின்னணியாக கொண்ட மனோ இலங்கை இனவழிப்பு போரின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு குடும்பமாக தனது 12வது வயதில் அவரது 4 சகோதரர்களோடு 2013ஆம் ஆண்டு கப்பல் வழி பயணத்தால் ஆஸ்திரேலியா வந்தடைந்தார். இங்கு வந்து பல மாத தடுப்பு காவலுக்கு பிறகு சமூகத்திற்கு விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் செவ்வாய் அன்று தனக்கு தானே தீயிட்டு கொளுத்தி 80% தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு இன்று 12:27 மணியளவில் தன் மூச்சை நிறுத்தி கொண்டான் அந்த இளைஞன். மகிழ்ச்சியாக சாமானியமான வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு இளைஞனை இத்தகைய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அவன் தனது உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு தள்ளியுள்ளது. இந்த நிரந்தரமற்ற அகதி வாழ்க்கை ஆஸ்திரேலியா அரசாங்கம் இத்தனை ஆண்டுகளாகியும் தஞ்ச கோரிக்கையை அங்கீகரிக்காத பட்சத்தில் மேலும் இலங்கைக்கு அகதிகளை அனுப்ப முற்படும் என்றால் இங்கிருந்து மரணிப்பதே மேலென்று பல அகதிகள் எண்ணங்கள் மாறியிருப்பது அவர்கள் வாழ்வின் மீதான அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய சோர்வடைந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, உண்மையான மனநிலை என்று ஒரு இளைஞன் தன் உயிரை தீக்கிரையாக்கி அனைவருக்கும் உணர்த்தி சென்றுள்ளான். ஒரே மாதத்தில் 2 அகதிகள் இழந்துள்ளோம், இது இதோடு முடியப் போவதும் இல்லை என்ற பயம் எங்கள் அனைவரையும் ஆட்கொண்டுள்ளது எனவும் பேரவை வேதனை வெளியிட்டுள்ளது.